இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக என்னாகமம் 12 அதிகாரம் 7 வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். ஆண்டவர் எவ்வளவு அழகாக மோசே குறித்து சாட்சி சொல்லுகிறார். மோசேயுடைய சகோதரி மிரியாம் மற்றும் சகோதரன் ஆரோன் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுக்கும் போது பேசும் பொழுது சில காரியங்களை சொல்லும் பொழுது ஆண்டவருக்கு அது பிரியமில்லாமல் போகிறது. உடனே ஆண்டவர் கோபம் உண்டு என்ன சொல்லுகிறார் மோசே குறித்து, நீங்கள் பேசுகிற விதம் சரியில்லை. அதோடு மட்டுமல்ல, என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல. இது எளிதாக மற்றவர் எல்லோரையுமே நாம் நியாயம் தீர்த்து விடுகிறோம், குற்றவாளி என்று சொல்லி குற்றம் சாட்டி விடுகிறோம். நான் எல்லாம் அப்படி அல்ல என்று சொல்லி நம்மளை மேன்மையாக பேசிக் கொண்டிருக்கிற நேரமும் சில நேரம் நடக்கத்தான் செய்கிறது. அப்படி அல்ல, ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், அவருக்கு முன்பாக எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு காரியத்தை மறைக்கவே முடியாது. மோசே குறித்து அவர் என்ன சொல்லுகிறார், நீங்கள் நினைக்கிற மாதிரி அல்ல, நீங்கள் பேசுகிற மாதிரி அவனை அற்பமா நீங்கள் பேசிவிட முடியாது. என்றால் மோசேயை கர்த்தர் கவனித்து பார்க்கிறார். ஊழியத்தை கொடுத்து அழைத்து நடத்து வருகிறது எல்லாவற்றிலும் எவ்வளவோ பாடுகள் தான், எவ்வளவோ வேதனைகள், எவ்வளவோ நெருக்கங்கள், போராட்டங்கள் மத்தியிலும் அந்த ஜனங்களை குறித்த ஒரு பாரம், அந்த ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தை எப்படியாவது நிறைவேற்ற வேண்டும் என்கிற அந்த ஒரு எண்ணம் ஆழமாய் பதிந்திருந்தபடியினாலே எதையும் தியாகம் பண்ணுவதற்கு ஆயத்தமாகி நடத்தி கொண்டிருக்கும் பொழுது இவர்கள் பேசும் பொழுது ஆண்டவர் சொல்றார், என் மோசே அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். பாருங்கள் எவ்வளவு அழகாய் பாராட்டுகிறார். அதே விதமாகவே மோசே முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிறார், காரியங்களை பேசுகிறார், நடத்துகிறார். நம்முடைய வாழ்க்கைக்கு சற்று யோசித்து பார்ப்போம். ஆண்டவரால் நம்மை குறித்துப்படி சொல்ல முடியுமா? வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன், உத்தமமாய் தண்டை கொடுத்த காரியத்தை செய்வான் சொல்லி அந்த நம்பிக்கை நாம் பெற்றிருக்கிறோமா? இதைதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். உண்மையோடு இருப்போம் என்று சொன்னால் உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான் தான் வேதம் சொல்கிறது. ஒரு கம்பெனியிலே ஒரு வாலிபன் வேலை செய்கிறான், வேலை செய்து கொண்டிருக்கிறான். உண்மையாக அவன் வேலை செய்கிறான், அவனுக்கு உயர்வு வரவே இல்லை. அவன் மேல உள்ளவர்களாம் அவனை பல விதத்திலே மட்டம் தட்டி இவன் செய்ததெல்லாம் தாங்கள் செய்ததாக காண்பித்து பெயர் வாங்கி மேலே மேலே போய் கொண்டிருந்தார்கள். இவன் அப்படியே தான் இருந்தான். அவனுக்கு எவ்வளவு நெருக்கங்கள், ஆனாலும் ஆண்டவரை சார்ந்த ஆண்டவரே என்று சொல்லி எந்த விதத்திலும் புலம்பாம்பல் முறுமுறுக்கம் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று ஜபித்து விட்டு விட்டு உண்மையாக செய்தான். இது அந்த கம்பெனியுடைய எஜமானுக்கு தெரிய வந்தது. என்ன செய்வது, எப்படி இவனை உயர்த்துவது என்று சொல்லி அப்படி யோசித்துக் கொண்டிருந்தால் ஒரு நாள் அவனை கூப்பிட்டு வேலையை ராஜினாமா செய்துவிட்டு நீ போய்விடு என்று சொல்லும் பொழுது இவனுக்கு இன்னும் அதிகமான ஒரு ஷாக் ஆகிவிட்டான். எப்படி, என்னடா நான் இவ்வளவு உண்மையா இருந்தேனாயா, உயர்வுதான் எனக்கு கொடுக்கவில்லை, ஊதியம் தான் கூட்டி கொடுக்கவில்லை, ஆனால் இந்த வேலையை விட்டு போச்சோன்னா என் குடும்பத்தின் நிலைமை என்ன ஆகும் என்று சொல்லும் போது அவர் சொன்னாராம், எல்லாம் நன்மைக்காகத்தான், நீ இன்று வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு போன்னு சொல்லும் பொழுது வேறு வழி இல்லாமல் ரிசைன் லெட்டர் கொடுத்துட்டு வெளியே வருகிறான். வெளியே வந்த உடனே அடுத்த நாள் இவனுக்கு ஒரு கடிதம் கொடுக்கப்படுகிறது. அது என்ன தெரியுமா? அதே எஜமான் என்னுடைய கம்பெனியுடைய முக்கியமான பொறுப்பை இவன் கையிலே கொடுக்கிறார். யோசித்து பாருங்கள், இவன் உயர்த்துவதற்கு பல தடைகள் இருந்தது, பலர் விரோதமாக இருந்தார்கள். அதனால் அந்த எஜமான் பார்த்தார், எங்கு இவனை வைத்தால் ஒன்றும் காரியங்கள் வாய்க்கு நடக்கப் போவதில்லை என்று சொல்லி இன்னொரு கம்பெனிக்கு இவனை முதன்மையான ஒரு நபராக மாற்றி உயர்த்தி நல்ல எல்லாவற்றிலும் எல்லா வசதியும் பண்ணி கொடுத்தானாம். பாருங்கள் எவ்வளவு அழகாய் அந்த வழியை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதே வண்ணமாகத்தான் நம்முடைய ஆண்டவர் சில இடத்துல உயர்வுகள் இல்லாமல் இருக்கலாம், நெருக்கங்களோடு கூட இருக்கலாம், பாதைகள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கலாம். திடீரென்று ஒரு பாதையை கர்த்தர் திறப்பார், திடீரென்று நீரூற்றை கர்த்தர் காண்பிப்பார், ஏற்படுத்துவார்.
அது மென்மையான ஒரு இடத்திற்கு நம்மை கொண்டு போய் விடும். ஜெபிப்போமா? உங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, புதிய நாளை கொடுத்திருக்கிறீங்கப்பா. அநேக நேரத்தில் இன்றைக்கு அநேகருக்கு கேள்வி எல்லாம் உண்மையாக இருந்து என்ன கிடைக்கிறது, உத்தமமா இருந்து என்ன நடக்கிறது, பாடுகள் மேல் பாடுகள் தானே, இதற்கு மேல எங்களுக்கு என்ன இருக்கிறது, எல்லா பக்கமும் போராட்டம் தானே சொல்லி அங்கலாய்க்கிற பிள்ளைகளுக்கு ஏராளம் அப்பா. அப்படிப்பட்ட பிள்ளைகள் இன்னைக்கு தைரியப்படுத்தி உங்களுடைய காத்திருத்தல் நிறைவேறட்டும், கண்ணீர் துடைக்கப்படட்டும், காரியங்கள் வாய்க்கட்டும், கரம் அவர்களை நடத்தட்டும் அப்பா. இந்த நாளில் அப்படிப்பட்ட வாக்கியத்தை கொடுத்து தைரியமா நடத்துவீராக. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகனமே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவர் கண்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது. உண்மையாக கொடுக்கப்பட்ட பொறுப்பிலே உத்தமமாய் நடப்போம். நிச்சயமாகவே கர்த்தர் துணையாக மட்டுமல்ல, உயர்வை கொடுத்து உயர்த்துவார். உன்னதமான தேவனுடைய நாமமும் மகிமைப்படும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். உந்தன் மாறாத பேரன்பு என் கண்முன் இருக்கிறது. உந்தன் மாறாத பேரன்பு என் கண்முன் இருக்கிறது. உம் திரு முன்னே உண்மையாக வாழ்ந்து வருகிறே. உம் திரு முன்னே உண்மையாக வாழ்ந்து வருகிறே. என் தெய்வமே இயேசுநாதா, இதயம் எல்லாம் மகிழுதையா. உம் பீடத்தை சுற்றி சுற்றி நான் வருகிறேன் தெய்வமே. உம் பீடத்தை சுற்றி சுற்றி நான் வருகிறேன் தெய்வமே. கரைகள் எல்லாம் நீங்கிட என் கைகளை கழுவுகிறே. கரைகளெல்லாம் நீங்கிட என் கைகளை கழுவுகிறே.